ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் பணிப்பெண்ணுக்கு விதுரன் தர்ம தேவதையினுடைய அம்சமான அவர் எப்படி பிறந்தார், தர்ம தேவதை இப்படி மனிதனாக பிறக்க காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். மாண்டவ்யர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் மௌன விரதத்தோட தபம் செஞ்சிட்ருக்கும்போது திருடங்க தாங்க கொள்ளையடித்த பொருட்களை எடுத்துகிட்டு ஓடி வந்து அவருடைய ஆசிரமத்தில் ஒளிஞ்சுக்கிறாங்க. காவலாளிகள் ஓடி வந்தவங்களை பின்தொடர்ந்து வந்து அந்த மாண்டவிய முனிவர்கிட்ட இங்கே யாராவது வந்தாங்களான்னு கேட்கும்போது மௌன விரதத்தில் தவம் செஞ்சிட்ருந்த ரிஷி இவங்களுக்கு பதில் சொல்லலை. அவங்க காவலாளிகள் உள்ளே நுழைஞ்சு பார்க்கும்போது திருடர்கள் அந்த பொருட்களோட ஒளிஞ்சிருக்கிறத பார்த்து கைது பண்ணி அரசர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து சொல்லும்போது திருடங்களுக்கு தண்டனை கொடுத்த அரசன் அவங்க ஒளிஞ்சிட்டு இருந்த தகவலை சொல்ல மறுத்த மாண்டவிய முனிவரை கழுவில் ஏற்றுங்கன்னு உத்தரவிடுறார். கழுவில் ஏற்றுறதுன்னா ஒரு பெரிய சூலாயுதத்தில் மனிதர்களை அப்படியே உடம்புல குத்துவாங்க. ஸோ டேஞ்சரஸ். அது அந்த மாதிரி வந்து உடனே உயிர் போயிடும். ஆனால் கழுவில் ஏற்றின பின்னாலும் கூட மாண்டவியர் உயிருடனேயே இருக்கிறார். அந்த நிலையிலும் தவம் செஞ்சிட்ருந்த அவரை பார்த்து பயந்து போன காவலாளிகள் அரசர்கிட்ட போய் உடனே செய்தியை சொல்லும்போது அரசனும் ரொம்ப பயந்து போய் மாண்டவிய முனிவரை சந்திக்க வந்து கழுவில் ஏற்றின பின்னால் கூட மௌனத்தை அனுஷ்டிச்சு தவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் பெரிய அநீதியை நான் இழைச்சிட்டேன், தெரியாமல் செஞ்ச தவறுக்கு என்னை வந்து நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்கும்போது அந்த முனிவர் அரசனை மன்னிக்கிறாரு. சூலத்திலிருந்து மாண்டவிய முனிவர் இறக்கப்படுறார். கீழே இறக்கி விடுறாங்க. ஆனால் அவருடைய உடல்லிருந்து சூலத்தை பிடுங்க முடியல. அதனால் அரசனை அதை வெட்டியும் எடுக்கிறான். ஆனால் கூட முதுகில் சூலத்தினுடைய ஒரு பகுதி அப்படியே நின்றுச்சு. அன்னையிலிருந்து சூலத்தோட அந்த சூலத்தின் அந்த துண்டுடன் கூடவே அவர் வந்து சஞ்சரிக்க நேரிட்டதால் அவருக்கு ஆணி மாண்டவியர் அப்படிங்கிற பெயரும் வந்தது. அவர் அரசன் மேலே கோபப்படாமல் அவன் மேலே தவறு இல்லைன்னு சொல்லி அவனை மன்னிக்கிறாரு. அதுக்கப்புறம் தர்ம தேவதையை நினச்சி இப்படி ஒரு தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு நான் செஞ்ச தவறு என்ன, நான் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாரு. அதுக்கு தர்ம தேவதை என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.